பரமானந்தம் சாமி ஐயோ 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்வி காணம் 96 தத்துவம் 18 புராணம் இந்த குரு பெரியோர் முன்னாடி குரு பெரியோர் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் வந்தேனே என்னுடைய நாமனையும் ஐயா உன்னை எண்ணி பாரு வாயு பண்ணத்தை நம்பாதே நாளை பாடையில் போகையில் கூட வராது வாயாத பொண்ணுக்கு வாய் ரொம்ப ஓட்டா பின்னால என்னாடி கொண்ட இங்க பேசாம இல்லடி வாயாடி பேசாம இருங்கடி சாமி வணக்கம் சாமி சாமி சொல்லுங்க சாமி எங்க ஆளை பார்த்தாலே சொல்லலாம் தலையிலே சிம்மாடி கட்டை நெத்திலே திருநாமப்பட்டை கைத்திலே உத்ராட்ச கொட்டை கையிலே கமடல கட்டை அடி 2 விரக்கொட்டை சாமி நீங்க யாரு சத்தியலோகமே பொற்பிடமாக நான்முகம் படைத்த சதுர்முகம் அடைந்த பெருமதேவன் இருக்கின்றார். அவருக்கும் ஊர்வசி அம்மையாருக்கும் கர்ப்பசுதனாக பிறந்த நாட்டப்பட்டாயில் பிறந்த நாரதன் என்று எப்படி என்றால் தேவலோகத்துல மாதம் ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். அந்த தேவர் சபையிலே ரம்பை ஊர்வசி வேதமை வேதகை இப்படி சொல்லக்கூடிய 4 மாதர்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது என் தந்தையானவர் பிரம்மதேவர் ஊர்வசி மேல் மோகம் கொண்டு ஊர்வசி பார்க்க விடமாட்டான் போல் தோன்றுகிறது. தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் வர அப்படி பூலோகம் வந்து விடாமல் பிரம்மதேவனாவர் புரட்டி கொண்டே பூலோகம் வர ஏது விடமாட்டான் போல் தோன்றுகிறது என்று ஆடை ஒளிப்பார் வீட்டில் அருகில் ஒரு கழுதையானது கட்டி கொண்டு குட்டி சோத்தாவார். ஆமா குட்டி சோத்து ஓட கழுதை கட்டி கழுதையானவர் பார்த்து அவர் ஒரு ஆண் கழுதியாக உருமாறி அந்த பெண் கைதியோடு சேர்ந்து ருசி பண்ட ராவுதங்காது என்று அந்த நாத்த கொடியானதன் என்று திருநாமகரன் இட்டு வளர்த்து வந்தார்கள். அதான் உற்றத பாக்குறா இங்க பாக்குறது அங்க சொல்லுவா அங்க பாக்குறது இங்க சொல்லுவேன். சுத்தம் உள்ளவன் ஒருவர் புகழ்வார் 10 ஓடி அந்த இகழ்வார். ஆமா தவிர வா
ஆமா ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். வாமா அப்படி செய்யாவிட்டால் என் தொட்டி வயிறு ஆனது. ஆமா பிடித்து விடும். சகோதரனானவன் ஆமா தட்சகன் ஆண் பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருந்தான். ஆமா ஆண் பிள்ளைகள் இருந்தால் பிரபஞ்சம் உண்டாகாது என்று ஆமா அவர்களை எல்லாம் மனத்துக்கு அனுப்பி பத்திர கொச்சியாக்கி அனுப்பிட்டுங்க. சொன்னாரா, என் ஆண் பிள்ளைகளை எல்லாம் ஒருவர் கூட என் கண் முன்னால் நிற்காமல் அனுப்பிவிட்டாயே. ஆமா ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் சொந்தி வயிறு படி ரெண்டு வெடிக்கு கடந்து என்று சாபம் கொடுத்து விட்டார். அதிலிருந்து ஒரு நாளைக்காவது ஒரு கலகம் செய்து தீர வேண்டும். ஆமா கலகம் எதுவும் தோணவில்லை. போனகட்ட பார்க்கலாம். நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண. சாமி சாமி எனக்கு கூட கலங்க அடிச்சு. எங்க தாத்தாவும் பாட்டி இன்னைக்கு கரும்பு கொண்டு உள்ள போறாங்க. பின்னு புடுங்கதான் போறாங்க. எப்படி என்றால் ஆமா தட்சகாபுரியில் ஏதோ லேசாக புகை மண்டலம் போல மண்டலம் போல் தோன்றுகிறது. ஆமா நேரா போனா நம்ம இன்னும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடலாம். ஆமா சொல்லலாமா? போகலாம். தட்சகாபுரியிலே தன்னாராடி சாமி தட்சகாபுரி வந்து விட்டுமா? வந்துட்டேங்க. தட்சகனை நேரில் காணுமா? கூப்பிட்டு பாருங்க. மச்சான் கூப்பிட்டு வரேன். சகோதரா தட்ச பிரதாபா சாராங்காலாச்சு போறாரு. சாராங்காலாச்சு நாளைக்கு வாங்குறாரு. நீட்டுப்பா. சகோதரா தட்ச பிரதாபா சௌக்கியோதாரா சொல்வா ராமா யாகோ செய்ய ஆசானி கொண்டார் ஒன்றும் தெரியவில்லை தான் யாகம் செய்வதென்ன சகோதரா தட்சபிரதாபா சௌக்கியமா உன்னை சேர்ந்தவர் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தாரா ஒரு யாகம் செய்வது போல தோன்றுகிறது. தட்சபிரதாபா செங்கல் சொல்ல வச்சு நடத்துக்கிறியா? நல்லாதான் போயிடுச்சு. நல்லாதான் போயிடுச்சு. ஆமா வந்தான் பாரு. எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இது கலந்து ஏ தச்சுட்டா அப்பா உனக்கு அது மட்டுமா? என்ன கண்டதோ அப்படி வயிற்றில் இடியால் விழுந்தது போல இருக்கின்றதப்பா. அப்படியே அது மட்டுமா? சொல்லும் சொல்லி சொல்லு. ஆமா உன்னை யாருங்க
அழைத்தா சொல்லு. அது மட்டுமா சிங்கத்தை கண்ட யானை சிங்கத்தை உன்னை கண்ட மாத்திரத்தில் ஒரு சிங்கத்தை கண்ட யானை எப்படி அங்கம் பதறுகின்றதோ தன்னை போல் நீ வந்ததோ அங்கமாகப்பட்டது பதறுகின்றதா? சகோதரா சகோதரா இப்படி கேட்ட நடத்தையுள்ளவராக கலகத்தில் சகோதரா நான் தானா உனக்காகாத நாஸ்திகனாய் மாறிட்டாய் நான் தான் அறியாவல் நடத்து நீ நான் போய் சகோதரா தட்ச பிரதாபா, இந்த கலகத்திற்கு நான் தானா உனக்கு ஆகாதவன்? நான் வந்தாவே உன் குடும்பம் நாசி ஆகிடும். ஆமா, அப்படி என்றால் எனக்கு யாது ஒன்று தெரிய வேண்டாம். நீ உன் யாகத்தை நடத்து, நான் போறேன். நான் போய் வரேன். சகோதராங்க வா. வீரமணி ஓ டேய் வானாலும் கலகம். ஆமா, போனாலும் கலகம். போய் எங்கடா சொல்லிட்டு விட்டு வந்துருவாங்க. இல்லாத போலாத்து வேற என்ன சொல்றதுக்கு நம்ம போட்டு கூட போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. நடந்ததா? ஆமா, இத சொல்லிடுறோம். ஆமா. சகோதரா கொஞ்சம் நீ தயவு செய்வாய், கோபமே கொண்டிராது. கொஞ்சம் நீ தயவு செய்வாய், குருவேல் வரம் யானே. கொஞ்சம் நீ சொந்தம் என்று கூறினேன் இந்த வார்த்தை. சொந்தம் என்று குருவேணுபுரம் அண்ணம் போச்சே நாரதா நான் பட்ட பாடோ கெட்ட கேடோ உன்னிடத்தில் சொன்னா எனக்கு தான் கேட்கிறேன். அது மட்டுமா? ஆண்டு போய் தனக்கு தவறு பெற்ற நர்மசரி பார்வதி அளித்ததாலே ஏண்டிய தூரம் அம்மனை கொண்டு விட்டார். யாரையும் அதிக்காவிட்டார். சகோதரா ஆண்டவியை பார்க்க ஒரு நாள் சென்ற போது தரவரையா என அடித்து தவிக்க செய்தார். வந்த ஒரு தீர்வை முடிவு செய்து சிவனை கொள்ள முடிந்தேன். சகோதரா என் அன்னபூரணி ஆச்சாரியை பார்க்க ஒரு காலம் சென்ற பொழுது அந்த எதற்கான மாடு
ஒரு ஆளை அனுப்பி கொட்டு மேல தாளத்தோடு எதிர்வந்து அழைக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த ஆண்டி பயல் எதிர்வந்து அழைக்கவில்லை. இருந்தாலும் சரி மகனாச்சே அவளை தேவர்களாக ஒரு 8 லேசா பார்த்துட்டு வரலான்னு போனப்போ அந்த வாயல் பாடியை காவல் காக்கக்கூடிய எதற்கான மாடு அந்த நந்தி ஒரு திறமால் கையில் கொடுத்து என்னை அடித்து விட்டான். பாரு 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 சாமி அவனை நேசி விடலாமா? அதற்கால அண்ணவனை அடிக்கவே மர்த்தான சொல்லி எது பேசுங்க. இதுதான் தகவல், வேற ஒன்றும் இல்லை. ஆமா வேற ஒண்ணும் இல்ல. எப்படி எப்படி அந்த வெள்ளிகிரி கைலாய மலையை வளர்ச்சி தீ மூட்டினாலும் எரியாதீங்க. அப்படியே அந்த பத்தாத கொல்லி பரமக்கடவுள் அவரை பகைத்தவர் யாருமே வாழ்ந்தது கிடையாது. அது மட்டுமா காரணம் உனக்கு புத்தி மாதிரி சொல்ற? அது மட்டுமா? உன் சித்து வித்த என்ன வார்த்தை? உனக்கு மந்திர பலம் இருக்கின்றது, தந்திர பலம் இருக்கின்றது. சித்து வித்த ஜெகஜாலம் எல்லாம் அவர்கிட்ட செல்லாது ஒன்றுமே. அது தவிர அவர் நினைத்த இடத்தில் மனத்தில் என்ன வார்த்தை? சகல ஜீவாத்மாக்களும் அவரே பணி அளக்கக்கூடியவர். அவர் மனதில் நினைத்தார், அவர் மனதில் நினைச்சா போதும் சகத்துல சாம்பல் ஆயிடுவேன். இந்த யாகத்தை இதோட நிறுத்திவிடு, சொந்தக்காரன்னு சொல்றேன். நீ மீண்டும் செய்தா அப்புறம் இப்படி சாம்பல் ஆகலாம். சகோதரா, இத சொல்லுவாங்க வந்த சொல்லுவாங்க வந்து நீ அவன் அழிக்க வேண போவதில்லை. ஆனா ஒரு விண்ணப்பம், அது என்னவென்றால் நடப்பதா இது யாருன்னு சொல்லக்கூடாது. எங்கேயுமே சொல்ல தினத்துல அழகு கிடைச்சு விட்டது. அழகு கிடைச்சு விட்டது. இது எங்க போய் சொல்லணும்? தாத்தாவாகிய பரமக்கடவுளிடம் போய் சொல்ல வேண்டும். போலாம் கையில காயம். கையில வந்து விட்டுங்க. உலகத்தை சுற்றி வரக்கூடிய சந்தாச்சாரி நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறாருங்க. வரும்படி உத்தரவு சுவாமி. ஓ தாத்தா பேரா ஆண்டவா போற்றி போற்றி
தர்பாரானந்தா போற்றி ஐயமின்னவா தலைவா போற்றி எங்கள் வேதநாயகரே போற்றி கரிய வேத எங்கள் கைலநாயகரே பேரராகி நாரதன் பட்டால் அடிது வெட்டி பன்னீரால் கழுவி பட்டால் அடிது வெட்டி ஆதரிகை முல்லை பாரிஜாதம் கோகுமந்தாரை சொல்லக்கூடிய அநேக மலர்கள் எல்லாம் பாதத்தில் வைத்து நாரதன் அநேக கோடி மந்திரம் தாத்தா மங்களம் உண்டாடு நேர்ந்து பேரா அலது நாரதா தாத்தா பாதமாறப்பட்டது சேவித்துக் கொண்டே பண்ணினால் என்றேமாகும் நீயும் கலகமும் வாய் கடவாய் தாத்தா பெருமையோடு வருவதில்லை அலது நாரதா தாத்தா எப்பொழுதுமே கைலாயம் வருவது பெருங்கையாவது வரதில்லை நீ என்ன செய்தி எடுத்துக்கிற எதனா ஒண்ணு சொல்லி தாத்தா ஓ சங்கரா போற்றி போற்றி எங்கள் சதுர்மறை ஆண்டவா போற்றி சதுர்மறை முடிவே போட்டு எங்கள் நாயகனா தக்கன் இகையுமே உரங்கத்தை நாரதா அங்கத்தை ஒழிப்பது உன்னங்கத்தை ஒழிப்பேன் என்று அவர் யாகமோ செய்து வாரான் யாகமோ செய்து வாரா தாத்தா தாத்தா பேரா என் சகோதரானிய தட்சகன் தச்சகன் உன் அங்கத்தை ஒழிப்பேன் என்று பெருத்த யாகம் ஒன்று செய்து வருகிறான் அதை தெரிவிக்கதான் உன்னிடம் வந்தேன் வேற ஒன்று சங்கதி இல்லை தாத்தா தட்சிணாபுரி ஆண்டு வரைக்கூடிய தட்சகன் ஆமா என்னுடைய மாமனார் ஆமாமா என்ன ஐப்பதுக்கு ஆமா யாகம் செய்யறேன் ஆமா ஏய் இதை நான் நம்ப மாட்டேன் நம்பாதீங்க அவன் சொல்ல மாட்டேன் கலக்காரங்க உங்க பையன் எதனா சொல்லிட்டு போவான் அவசரப்பட்டு நம்பதான் என்ன மணிமோன போய் அழிக்கிறேன் எவனும் நினைக்க மாட்டாங்க சும்மா பையன் ஆமா. இருந்தாலும் ஆ. என் ஞான டிஸ்ட்ரிக்ட்ல நான் பாக்க பாக்கலங்க ஓம் நமச்சிவாய ஆமா ஓம் நமச்சிவாய சிவாயா ஓம் நமச்சிவாய ஆமா சபா 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 நாரதா அடா அடா வாங்க சிறங்கட்டு போதும் வா நாரதா தாத்தா சொன்னது உண்மைதான் உண்மைதான். அப்படி சும்மா ஐத்திரிக்கிட்டு ஐ- அமர்வாய் ஆ. பாட்டியாக பார்வதி ஐக்கிறேன் அவரிடம் ஆனால் நந்திக்காவலா ஆனால் நந்திகாவலா இதுதாங்கிற சாமி இன்றைய தினத்தில் ஆ. உமா பார்வதிய ஆ. நான் அழைத்ததாக ஆ. அழைத்து வரேன் இப்படி ஆகியா பரமக்கடலாகப்பட்டவர் மனைவி உமா பாரதி அழைக்க உமா மகேஸ்வரி தற்பா டோர் Thank you.
உமா பார்வதி மட்டும்தான் விளக்கா? உமா பார்வதி ஆமா. கைலாமே கூடிய ஆமா. 2018 நேத்திரம் படைத்த பரம கடவுளுக்கு ஆமா இரவாக அமரக்கூடிய இடமாக அமரக்கூடிய உமா பார்வதி மட்டும்தான் தெரியும். ஆமா. யாருக்கு வரணும் தெரியாது. சொல்ல தெரியுமா? ஓ இங்க பாரு எங்க போறீங்க? அதோ தத்தன் ஞானத்தில் பிறந்தபடியால் தாட்சாயினி என்று பேர் இருக்கின்றது. விளக்கமா புரியுதம்மா? விளக்கமா சொல்லுடா. உமா பார்வதி இப்ப தாட்சாயினி. ஆமா. ஆனால் பல்லேவன் வச்சிருக்கின்ற ஆமா. சென்று பார்க்க வேண்டும். சொல்றா சூப்பரா ஜெயா. ஓ மம்மா போட்டிக்காரங்க பேஜையா என்னாட்டு படம் வரக்கூடிய வரகுறை சேர்ந்த என்ன வீரபத்ரன் என்று சொல்லக்கூடிய ஆடி அண்ணா நாடகத்திலே ஈஸ்வரன் நடிக்கக்கூடிய இந்த பழனி என்று சொல்லக்கூடிய ரோஸ் அண்ணா பாரு. ஆமா. ஒரு அங்கெல்லாம் உனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆமா. இங்கதான் சான்ஸ் கட்சிக்குது. அது வேணும் உண்மைதான். உங்க கூட ஆடுறது இன்னொரு சான்ஸ் வேற கட்சிக்குது. என்ன பண்ணுறது? நான் கூட ஆடுறதுதான். அதான் 22 ரூபாய் அங்க ஆடுறான். ஆமா. அங்கெல்லாம் இல்ல. ஒரு சான்ஸ் என்ன ஆட்ட போறாரோ தெரியல போ. ஏமா கணவர் வெள்ளி அம்பலத்துல இருக்கிறாரு. நேரா எடப்பாடி வர சொல்லிக்கிறாரு. எடப்பாடி பெண்ணே பார்வதா. ஓ பெண்ணே. சூராயுதா. ஓ மகேஸ்வரி. பெண்ணே பார்வதா. ஐயா உல்லாச சுகரே. எங்கள் உலக பிரதமரே. ஐயா நில்லா வெள்ளையிலே நீதான் சலிக்க. பார்வதா பாதமதி வந்தானே நல்லாதோர் மலரெடுத்து நலமுடனே போட்டி செய்தே. அதுவும் பெண்ணே பார்வதா. ஓம் தேவா.
சுவாமி அல்லது பெண்ணே பரதா பதத்திற்கு உன் இடமாக வரக்கூடிய சக்தி ஒன்று சமய 16 வளர்ந்திருக்கக்கூடிய தாட்சாயினி உமா பார்வதி அனே வந்து சுவாமி மங்களம் உண்டாகட்டும் இயந்திர பரதா மந்தையடி பாதம் அந்த விஜயுள்ள மந்தையடி பாதம் மந்தையடி ஆனால் கேளும் பெண்ணே பரவதா என்னை பாதாள மண்டத்தை ஆதாரமாக சேவித்துக் கொண்டே பண்ணினால் என்றாலும் பூவும் பொட்டும் தீவும் சிந்தாட்சி சுவாமி பெண்ணே ஒரு காரணமாச்சு சுகமாக சொல்லிட்டாரு. ஒரு காரணமாச்சு சொல்லே பரவதா என்ன வந்து கேட்டாய் ஆமா. எனக்கு வாழ் வந்து வரமாளித்த கைலாஜி என்ன காரணம் தெரிகிறேன் பெண்ணே பார்வதா முந்தன் தந்தையண்ணா அல்லது பெண்ணே பார்வதா சுவாமி என்ன தெரிவிக்கின்றார் அல்லது பெண்ணே சுவாமி உன் தந்தையாகப்பட்டவர் என் தந்தையானவர் தட்சகன் தட்சகன் என்னை ஐக்கியதாக தவம் செய்கிறான் கண்மணி யாகத்தை செய்கின்றாரா ஆமா பெண்ணே சுவாமி சுவாமி நாராயணி தன்னை பெற்றால் உண்டோ தந்தையானவர் யாகம் செய்கிறது தாயே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு யார் சொன்னாங்க? நீ சென்று அங்க பார்த்தியா? நான் பார்க்கவில்லை. நான் பார்க்கவில்லை. தெரியுமா சொன்னது? யார் தெரியுமா சொன்னது? யார் தெரிவித்தது? நாராதன் தெரித்தான. நாராதன் சொன்னானடி. நாராதன் சொன்னானடி மாதே. நாராதன் சொன்னானடி மாதே.
என்ன செய்கிறேன் சுவாமி? வேற யாரும் சொல்லல என்கிட்ட. என்ன பார்வதா சுவாமி யாரும் சொல்ல நமது பேரனாகிய ஆமா நாரதனா சொன்னான். நமது பேரனாகிய நாரதன் தெரிவித்தானா? ஆமா அவன் சொன்னான். சுவாமி பெண்ணே பார்வதா நாரதன் நமக்கு என்ன வேண்டும்? வேற முறை அந்த கரல நாரதனிட பேசே சுவாமி பேசே நமக்கு என்ன வேண்டும்? வேலனாக வேணும். தாத்தா கிட்ட வந்து தமாஷோட சொல்லி இருப்பான். இத போய் நீங்க பெருசா எடுத்துனீங்க. என்ன வர கூப்பிட்டு என்னங்க யாரோட சொல்றீங்க அந்த கதையை போய்? என்ன பரதா சுவாமி எந்த லோகமும் குத்துவானே அவருக்கு இல்லை எந்த லோகமும் குத்துவானே ஒப்பவர் யாரும் இல்லை அந்த என்ன தெரிவிக்கின்றார்? அல்லது பெண்ணே பார்வதா அவன் எந்த நாரதனானவன் அந்த லோகத்தையே நாரதனானவன். நாரதானவன் எந்த லோகம் சுற்றக்கூடியவன்? எந்த லோகம் சுத்தக்கூடியவன் எங்கே நடக்கின்றது? எங்கே எது நடக்கின்றது என்று அவனுக்கு அனைத்தும் நடந்தது தெரியும். அங்க சொல்லுவா, அங்க நடந்தது இங்க சொல்லுவா. அனைத்தும் அவனுக்கு தெரியும். அது போல தத்ராபுரி சென்றுக்கிறான், அங்க யாகத்தை அவன் பார்த்திருக்கிறான். அத வந்து யாகட்ட சொன்னான். அப்ப அப்படி என்றால் ஆமா அது அந்த நாரதன் எங்க இருக்கின்றான்? இரு நான் கூட்டி சொல்றேன். ஏய் நாரதா, நாரதா நாரதா நீ என்ன சொன்னியோ நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி பாட்டிட்டு போய் பாட்டி சொல்லு. அழைத்திருக்கிறேன் பாட்டிக்கிட்டு நேரா போய் தெரியும் போய் அழைச்சிட்டு சொல்லு போ. அதே நாரதா அட கொட்டை கட்டி நாரதனே வாடா கொட்டை கட்டி நாரதனே வாடா பாட்டி ஒட்டக்கட்டி நாரதா ஒண்ணு கந்த துரிதா தந்து நான் கூட்ட எவனா வாடா உடனே இருந்து ஓ பாட்டிய சரணம் போட்டு வாங்கி நாரதா உன் பேரனாகிய ஆ. நாரதன் உன் பாதத்தில் அநேக மலர்களை வைத்து உன் பாதத்தில் சரணம் பாட்டி. மங்களமுடா அப்படின்னு நாரதா அடே நாரதா பாட்டி நாரதா பாட்டி அட திலோகம் துள்ளி வரும் தகலனா தகலனா நாரதா பாட்டி என்னுடைய திருவடியை பிடிந்தவர் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பார். அப்படியே ஆகட்டும். நாரதா பாட்டி குண்டூடி நாரதானே வாடா, அப்பா வாடா, குண்டூடி நாரதானே வாடா. அரே நாரதா பாட்டி குண்டூடி நாரதானே வாடா, அப்பா வாடா, குண்டூடி நாரதானே வாடா.
காசியில் சென்று ஆமா என் தந்தையானவர் யாவும் செய்து தெரிவித்தாயே ஆமா. உண்மையாகவா? உண்மைதான் பாட்டி. நடதா பாட்டி நான் உண்மை உரைத்தீர்கள் பாட்டி. உழவர் உரைத்தீர்கள் பாட்டி. ஊரில உள்ளவர்கள் யாவருக்கும் ஊரில உள்ளவர்கள் யாவருக்கும் ஊரில உள்ளவர்கள் யாவருக்கும் ஊரில உள்ளவர்கள் யாவருக்கும் உண்மையை கேட்கிற தாயே. உழவர் உரைத்தீர்கள் பாட்டி. ஐயா ஊரில உள்ளவர்கள் யாவருக்கும் உண்மையை தெரிவாயே. கள்ளக்காரியே கண்டுகொண்டாரே. கள்ளக்காரியே பாட்டி நடதா நான் உண்மையதான் சொல்லுவேன தவிர பொய் உரைக்க மாட்டேன். நடதா பாட்டி அப்படி தட்சிணாபுரியில் யாகம் செய்தாரே ஆமா எனக்கு அவர் என்ன வேண்டும்? தந்தையானவர். நடதா பாட்டி தந்தையாகம் செய்வதாக அப்பா தந்தையாகம் செய்வதாக அப்பா தன்னை ஐயா செய்கிறார் என்றால் அந்த யாகமிதற்கு ஐயா செய்கிறார் என்றால் என் தந்தையானவர் யாகம் செய்து தெரிவித்தாய். ஆமா. அந்த யாகம் எதற்காக செய்கிறார்? என்ன காரணம்? தெரிவிக்கின்றேன் பாட்டி. பாட்டி சிவனை வழிபேன் என்ற சிவனை ஒழிப்பேன் என்ற பெருத்தை யாகம் செய்து வரான் தட்சகன். அதைதான் தாத்தாவிடம் தெரிவித்தேனே தவிர நான் வேறு ஒன்றும் உரைக்கவில்லை. அப்படி கஷ்டப்பட்டு கைலாயம் விட்டேன். என் தந்தையானவர் யாகம் செய்கின்றார் சிவனை ஒழிப்பேன் என்று. ஆமா. அப்படி சிவபெருமானின் தந்தையானுக்கு என்ன வேண்டும்? மருமகனா வேண்டும். மருமகனாக வேண்டும். நடதா அட மருகன் வீதியிலே நின்றா அப்பா கோவா மருகன் வீதியிலே நின்றா கோவா அப்பா கோவா அப்படி என் தந்தையானவர் அப்படி மருமகனை ஒழிக்க வேண்டும் என்று ஆமா இதற்காக தெரிவிக்கின்றார். ஒரு நாள் உன் தானை பார்க்க வந்தாரா? ஒரு நாள் உன் தானை பார்க்க வந்தாரா? ஒரு நாள் உங்களை பார்க்க வந்தாராம் தந்தையானவர். என் தந்தையானவர் என்னை பார்த்து கைலாயம் வந்தாரா? ஆமா. உண்மையாக உண்மையாக அருதா அடப்பாவி யாரி ஏன் வந்த அப்பா
கைலாயம் வந்திருந்தால் என்னை பார்க்காமல் சென்றிருக்க மாட்டாரு. பாட்டி அப்படி சந்திரன் வந்து என்ன பார்க்க போயிட மாட்டாரு. பாட்டி சொல்லிதான் முடிப்பதற்கின்ற தாயே கேளோ செல்வியை என் கண்ணில் தரிசிக்கலாம் என்று சொல்லி அவர் எட்டியே பார்த்தாரா. என்ன தெரிவிக்கின்றார்? இந்த எல்லை சூழ் தேவர்களோடு தானும் ஒன்றாக சேர்ந்து உன்னை எட்டி பார்த்தாராம். என் தந்தையானவர் கைலாயம் வந்திருக்கும் சமயத்தில் நாங்களோ என்ன வரக்கூடியவர்களுக்கு வரவழைத்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கூட்டமோ அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் பரமூர்த்தியானவர் அழைத்து நந்திகாமலா தேவ கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, ஒவ்வொரு அனுப்பியும் என்று தெரிவித்தார். அது எனக்கு தெரியும். அப்போதுதான் அவரை மரியாதையோடு ஆனப்பாடியோடு மேளத்தாளத்தோடு அழைக்க வேண்டும் என்று ஓர் ஆளுக்கு 2 ஆளை அனுப்பி வைத்தாராம். அதற்கும் பொய்கரை மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு அதற்கும் நீங்க யாரும் வரவில்லை, சொல்லவில்லை. பொய்தானது போய்விட்டது. மகளை பார்க்க வேண்டும். மகளை பார்க்காவிட்டால் நம்ம ஆரியானது நிற்காதே. நாம் எப்படி ஆகியும் மகளை பார்க்க வேண்டுமே என்ற எண்ணத்தோடு அந்த அப்போதுதான் சபையை விலைக்கு வர நதியை அனுப்பி சபையை விலைக்கு வைத்து அப்போது இந்த தேவர்களோடு தேவராக வந்தார். சேர்ந்து தன் மகளை எட்டி பார்த்து விட்டு போய்விடலாம் என்று வந்தார். அப்போது நந்தியானவர் விரும்பினார். லேசாக பட்டு விட்டதான் நந்தி பிரபாத்தினா. ஆமா வந்து அவர் வெட்கத்தோடு எல்லாம் அட எனக்கும் தெரியுமானா ஆனங்கத்தவனை சும்மா நாட்டி படைக்க மாட்டேன். அப்படியே நந்திக்கு இன்னார் என்று பாராமல் கண்களை நெட்டி கோட்டையா போய் சொல்லுங்க. யார் வந்துருக்கா யாரு நான் பார்க்காம என் தந்தையை பிரபா எடுத்து விட்டானா. அவனை என்ன பண்ற மாதிரி சபாவினை விலக்கி வந்த ஜானதி தெரியாதம்மா தெரியாதம்மா ராயாமா அடிக்கவில்லை அவர் ஓகிய அடிக்கவில்லை அப்பா. அபாயமா ஜனகி தாவும் தந்தாரா மதுரைய விஜயமாட்டி பாட்டி கண்டிருந்தாலும் செய்வாரா சொல்லி கட்டி வாக்குரைக்காரா. அடிக்கும் போது அடிக்கல பாட்டி, 7 மணி அடிக்கலையா? ஆமா, ரொம்ப அடிக்கிற மாதிரி சபையை விலக்கி வரும்போது கையில் இருக்கக்கூடிய பெரும்பாகப்பட்டது தெரியாம அவர் மேல பட்டுச்சு. அடையத்தானை எத்தனை நரதா அட வைக்கோரு பேரரிசா அவர் அமனாரது
அட பத்துதே வைரனுக்கு கட்டுப்பட்டியா காத்திருக்கும் கையடி கட்டளையே படிச்ச காத்திருக்கும் கையடி ஒரு சபையில் இன்னார் இனியார் இருக்கிறார் என்று தெரியாமல் எத்தனை பேர் கூடியிருந்த போதிலும் இந்த இடத்தில் இவர் இருக்கின்றார் என்று அந்த நந்திக்கு கண்கள் எட்டி கொட்டையா போயிடுச்சு. தெரியாமல் தான் பாட்டி அடித்து விட்டாரா? நாரதா, இதை என் பதியாகியவனரை பார்த்து நான் சென்று யாகத்தை நிறுத்தி வருகின்றேன். அப்படியே சென்று வருவார். வாயசப்புறா பர்வதா அண்ணே பர்வதா அதானி விடை தருவா அதானி விடை பர்வதா, நான் சென்று என் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தி வருகிறேன் சுவாமி. பர்வதா சுவாமி, மாதேரி செல்ல வேண்டாம் மாதேரி செல்ல வேண்டாம் மாதேரி செல்ல வேண்டாம் மாதேரி மாதேரி செல்ல வேண்டாம் மாதே செல்ல வேண்டாம் மாதேரி செல்ல வேண்டாம் மாதேரி செல்ல வேண்டாம் மாதேவி சென்று வேதானை மாதேவி சென்று மாதேவி சென்று வேதனை சுவாமி, என்னே பர்வதா, குண்டினை வில்லாய் கொண்ட குருவனா, நாங்கள் தெரிவித்த வார்த்தையை கேட்டு அடியால் நெஞ்சமானது பதபதைக்கின்றது. நான் சென்று என் தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தி வருகின்றேன். என் தந்தையானவர் என்னை 50 பெண்களில் கடைக்குட்டி பெண் என்று ஆசையாக மாறிலும் தோழிலும் தூக்கி சுமந்தவர். நான் சொன்னால் கண்டிப்பாக யாகத்தை நிறுத்துவார் சுவாமி. பெண்ணே பார்வதா சுவாமி, நான் என்ன தெரிவிக்கிறேன் என்றால் 49 பெண்ணாய் பிறந்து ஆமா அபிதே குஜாம 50 பெண்ணாய் 50வது பெண்ணாய் நீ பிறந்தாய். ஆசையாக பெற்றெடுத்தார். ஆசையா பெற்ற பெண்ணை மருமகனை 50 என்று சாபம் செய்கிறாரே. மருமகனை 5 மவை தாலியா இருப்பார். அதனால் நீ சொல்ல வேண்டாம். என் தந்தையானவர் 50 பெண்களில் கடைக்குட்டி பெண்ணையாக என்னை வளர்த்தார். கண்டிப்பாக என் வார்த்தையை தட்ட மாட்டார். பிறகு உன் இஷ்டம். யாகத்தை நிறுத்தி வந்தால் ஏகத்தை நிறுத்தி வந்தால் கைலாயத்திலே என்னோட இடபாகத்திலே உனக்கு இடம். அப்படி வரவில்லை என்றால் போ போ சுவாமி, போ என்று தெரிவிக்கின்றாய். போ போ அம்மா மரியாதை மண்டலத்தில் நடந்தேன். என்ன தெரிவித்தால் யாகத்தை நிறுத்தி வந்தா கைலாயம். பார்வதா, ஆமா, நீ சென்ற ஒரு தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தினால் ஆமா கைலாயத்தில் என் இடபாகத்தில் இடம் உண்டு. ஆமா, அப்படி யாகத்தை நிறுத்தவில்லை என்றால் ஆமா இந்த கைலாயத்தில் இடம் இல்லை என்று தெரிவித்தேன். ஆமா, நாம் சென்று தந்தை இடத்தில் எவ்வளவு புத்திமதி எடுத்து சொல்லி யாகத்தை நிறுத்த வேண்டும். உன் பேச்சு கேட்பாரு அவரு. 50 பெண்கள் கடைக்குட்டி பெண்ணாக என்ன பெற்றவர். ஆமா, கண்டிப்பாக என் வார்த்தையை தட்ட மாட்டார். சரி அம்மா, போகலாமா? அவள் தக்காபூரே தன்னை தேடி அவள் தக்காபூரே தன்னை தேடி தக்காபூரே தன்னை தேடி தக்காளியா தன்னடந்தா தக்காளியே தன்னடந்தா என் தந்தையாரே அவள் காணவே என் தந்தையாரே காணவே என் தந்தையாரே காணவே தந்தையாரே காணவே
தந்தையாரே அப்பா 50 பெண்களில் கடைக்குட்டி பெண்ணான பார்வதி உன் பாதத்திற்கு அநேக வந்தனம் அப்பா. ஏதோ இடது கையால் ஜாடை காட்டுகின்றீர், வாயினால் முடமுடப்புதான் தெரிகின்றதே தவிர இந்த யாகசாலையில் உன்னையும் என்னையும் தவிர யார் இருக்கின்றார் தந்தையே? பேச மாட்டார் அவரு. இதுதான் சிவனை ஒழிக்கக்கூடிய யாகமா? வேண்டாம் அப்பா, யாகத்தை நிறுத்துங்கள் அப்பா. வேண்டாம் அப்பா. இங்க வந்த நீ அம்மா இப்ப உண்மை அடிச்சாரு. பெண்களில் கடைக்குட்டி பெண் அல்லவா? என் வார்த்தையை கேளுங்கள் அப்பா. லேசாக விடப்படாது, இவர்களை அடக்க முடியாது என்று விளையாட்டு செய்கின்றாயா? ஐயா
ஐயன்று என் முன் அழுதாலும் சரி உன் புருஷன் மாய்க்காமல் வருகிறேன் அப்ப செல்லாதென்று அப்பா உனக்கு ஏதோ பொல்லாத காலம் போல இருக்கின்றதப்பா வேண்டாம் அப்பா அடி போனாலும் போகட்டும் அடி போனாலும் போகட்டும் போனாலும் போகட்டும் காட்டுல பூச்சியா இந்த வானோர் தேவர் பூவர் சித்தர் யாவட்டமான பேரும் பூச்சி அழிக்க முடியல நான் அறிந்தேன் முந்தானுக்காக எனக்கு தெரிந்தவரை தெரிவிக்கின்றேன் அப்பா வேண்டாம் அப்பா தீங்குதான் வந்து நேரும் தீங்கு வந்துட்டாலோ தீங்கு வந்துட்டாலோ தெருவிழா சிந்துட்டாலோ ஓ இந்த புறாசா நான் பேசுகிறேன் ஓடுகின்ற நானும் கொண்டுட்டாலோ சாகுங்கால சத்தியமாக சரி இந்த தெருவால திட்டாலும் சரி போகால விடுத்தன ஒரு ஜனம் பேசினாலும் சரி இந்த நாகால ஒழுகி அந்த ஆணவ கொண்டு சரி சாகு காலம் உண்மை சரி கொடுத்து சரி ஐயா மாட்டே ஆண்டி வழியால ஆவது ஐயா தாண்டவா மாடி தந்தாயா டீது ஆண்டவன் ஆடுகின்ற தந்தை என்று வரைக்கோ ஐயா வேண்டிய எண்ணி விட்டா ஐயா சூட்டியா உனது யாகம் சுள்ளையா கடாலத்து உன்னுடைய தலையானது புல்லு போன்ற புடைப்படுவது பக்க துணியாக யாவற்றமானவர்களும்
புல்லுக்கு ஒன்றாக புல கடவுளுக்கு சாபம் செய்யக்கூடிய யாகமானது வேலைகள் வாழக்கூடிய தந்தையத்தில் வந்து என்னன்னவோ சொல்லி பார்த்தோம். சொல்லி எப்படியாவது ஆமா யாகத்தை இருக்க வேண்டும் பார்த்தோம். அவர் சித்தத்தில் ஏறவில்லை. ஆமா பெற்ற தாய் இருக்கின்றது. ஆமா பெண் என்றால் வேதம். ஆமா தாயிடத்திலா சென்று ஆமா அம்மா நீங்களாவது ஆமா சற்று அப்பாவுக்கு புத்தியை சொல்லுங்கள். ஆமா என்று தாயிடத்தில் சொல்ல வேண்டும். கேட்க வேண்டும். ஒரு விஷயம் கேட்டா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் போய் கேட்கலாம். ஓ அம்மா தாயே உன்பாதம் போற்றினே. சரி தொடரை இறங்கி ஓ கால் போடு அம்மான்னு சொல்லியா சில்லு விலகி போ விலகி போ விலகி போ புத்தரிய பெற்றதில்ல கட்டி கைச்சட கட்டி முந்தி ஆணவத்தால் நந்தி கைச்சட விலகி போடி போடி அம்மா அடி தட்டுவாடி வேண்டாம் அம்மா. அம்மா தாயே ஒரு விண்ணப்பம் தாய் போல துரி சுரி கையை வேல் போல காட்டி சுரி நன்றிய உனை சித குற்றம் தனக்கு இல்லாத புத்தி சொல்ல தாமலா என்னை பார்த்து என்கிறார் என்ன கொள்ளையா கட்டிடலாம் கொள்ளியானாலும் கணவருக்கு ஆகாத வேலைமா வேண்டாம் அம்மா டைம் ஆயிடுச்சு
ஆமா நான் உனக்கு ஆகாதவனே பிள்ளையாக பிறந்தேனா? ஆமா அம்மா என்னமோ அம்மா அம்மா, அம்மா, அம்மா எங்க இருக்கிற? அம்மா நான் இனி என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போறேன்? அண்ணையோ தந்தையாரே என்னை விதவையாக்கி துணித்தீரானே. சொல்லி தங்கள் காலில் விழா வேண்டுமென்றால் என் பதியாய மன்னவர் அழைத்து வந்து உங்கள் காலிலாவது விழ சொல்கின்றேன் அம்மா. தந்தையிடத்தில் சொல்லி எப்படியாவது யாகத்தை நிறுத்துங்கள் அம்மா. கால் வீழ்ந்து கை கட்டினாலும் கேளோ, கால் வீழ்ந்து கை கட்டினாலும் கேளும், கையில் என்று அடித்தாலும் கேளும், வாழமிட்டு மாறிட்டு தவிட்டாலும் கேளும், ஒரு உறவு முறையாக என்றாலும் கேளும். பாயினும் பிள்ளை என்றாலும் கேளும், பத்தாவது மருமகன் என்றாலும் கேளும், ஆள முடியாயினும் சென்றால் அப்போது அங்கம் கூலிரும். விட்டு மாறிட்டாலும் உறவு முறையை என்றாலும் கேளும். உறவே வேண்டாண்டி, ஒரு அரை நிமிஷம் கூட விடக்கூடாது. அழிச்சாதான் இவனோட அங்கமாகப்பட்டது குளிரும். போடி நாலு பேர் கூட சொல்லிட்டான். சொல்றேன். ஆமா. இப்ப கூட யாகத்தை அம்மா கறி கேட்க மாட்டான். கேட்க மாட்டான். ஆமா. ஆடி ஆடுதான் ஆடுதான் கொடுத்தால் தன்னை தானே மாறி வாரி அடித்து வெளிப்பாடுவதை போல ஆடி கேடால் கேட்ட காரி முந்தி பெண்ணுக்கு பேசும் தங்கமெல்லாம் ஆடி தானுமே தானுமே கெட்டு போக உன்னை தாண்டி சதுரங்க படங்கி கேட்டு ஆடி போன இடையாவுமே புதடிய முந்தல் குறிப்பானாலும் கெடுத்து போக வெசவ கொடுத்து சண்டாளி தாய் என்று எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி பார்த்தேன். ஐயோ என்ன தீவிரமாக செய்கிறீர். உன்னை நேரில் கண்டவர் யாவற்றாப்பான பெண்களும் மூக்கானது அருந்து அலங்கோலமாக போகிறது. சண்டாளி வீரமணி தந்தை இடத்தில் வந்து எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னோம். தந்தையானவர் விடாமுயற்சியாக யாகத்தை செய்கின்றார் என்றால் பேயும் மதம் என்பார் போல தாயிடத்தில் வந்து அம்மா நீங்களாவது சொல்லுங்கள் என்று தாயிடத்தில் கேட்டோம். கேட்டு பார்த்தோம். எஞ்சி பார்த்தோம். யாகத்தை நிறுத்தாமல் தீவிரமாக சேர்த்துகின்றார். ஆமா. பரமூர்த்தி அவர்கள் நிறுத்தார். ஆமா. பார்வதா பார்வதா நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேள். உன் தந்தையானவன் மதம் பிடித்தவன். ஆமா. யாகத்தை நிறுத்த மாட்டார். நீ அங்கு சென்றால் உனக்கு அபஜயம் தான் நேருமோ. அப்படி சென்று உன்
தந்தை செய்யக்கூடிய யாகத்தை நிறுத்தினால் ஆமா இந்த கைலாயத்தில் இடபாகத்தில் வரலாம் என்று தெரிவித்தார். ஆமா நாமோ என்ன வந்து ஓய் தந்தையிடத்திலும் தாயிடத்திலும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். யாகத்தை நிறுத்தாமல் சிவனால் செய்தார். இந்த ஜென்மத்தோடு நம் கைலாயம் வெல்லப்படாது. ஆமா ஐயா பாவி மகள நம் பாவி மகள நம் புள்ள பாவி மகள பாவி மகள பூமுள்ள சொல்லக்கூடாது 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 பாவி மகள பூமுள்ள சொல்லக்கூடாது 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 ஆழ்மொழி முந்தையில் வாழ்மொழி சும்மா விடாது சும்மா விடாது சும்மா விடாது வாழ்மொழி முண்டையின் வாழ்மொழி சும்மா விடாது சும்மா விடாது சும்மா விடாது கத்தாவின் சொல்லாடி தன்னை சொல்லை கத்தாவின் சொல்லாடி தன்னை சொல்லை கத்தாவின் சொல்லாடி தன்னை சொல்லை கத்தாவின் சொல்லாடி தன்னை சொல்லை ஒட்டடைய மாதுபார் வதானியோ மாதுபார் வதானியோ போக உண்ணாது என வழி மறித்திட்ட பாவமோ நான் கொட்ட மக்களா என் மக்களா என் பின்னே வருவோம் ஓடி வந்து வழி மறித்திட்ட பாவமோ நான் சுது செய்த தக்கரிடக்க நான் நகலாக தோன்றிய பாவமோ நான் மகளாக பாவமோ அந்த சுடுகாடி எனவே அந்த சுடுகாடி எனவே நான் தோகை வீழாகி நான் ஜெகந்தரி சுவாமி இப்படியாகிய சாட்சியாகப்பட்டவர் கஷ்டம் செய்யக்கூடிய யாகசாலையிலே விழுந்து உயிரை மாற்றி விட்டார். இதை அறிந்த சிவகுருவாகப்பட்டவர் காண்க வண்டி போடு அது நேரா போகுது உள்ள போகுது எந்த போக எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. நானும் அந்த ஊருக்கு என்ன போட்டு விட்டுறாங்க. அவரே மேலே என்ன உனக்கு இந்த கதி வந்தாரா உனக்கு இந்த கதி வந்தாரா
ராஜ்குமார் அண்ணா நவுரா என்ன பூ பண்ணுமா லைட்டே போயிடும் போது தலையாட்டாத தட்டு எங்க இன்னொன்னு அன்னவர் வேறு உழுவது ஒரு ஆள் சொல்லுங்க எல்லாம் கத்தினேன்டா
நான் வருகின்ற போது வெற்றி கொடிகளும் வீர கொடிகளும் ஆமா. எத்து கொடிகளும் ஆமா. எப்படி காந்தாம் கொடிகளும் ஆமாங்க. அதுதான் இருக்கு. அண்ணது போறவங்களே. ஆசிரியர் ஆசிரியர் ஆனந்த ஆத்துவே ரப்ப ரப்ப. அந்த தமிழ் ஓடுத்தாலும் ஒரே கொடுத்து ஓட்டுவே. கஷ்டம் இல்லாமல் கடலை தலைமுடி காணாமல் கழிவு அந்த இஷ்டம் வாழ்வை ஆராய்த்து வந்து போல விளையாடி சேர் எது அறிந்தால் அதே சொல்ல விளையாடி சேரன் சாமி ஆனால் கழிந்தது 8 கிரிகளும் ஆமா 8 நாகத்தையும் 8 கிரிகளும் 8 நாகங்களும் ஆமா ஆமா சிறுவிழுத்து ஆமா கன்னத்தில் கடந்தா அழைப்பாக குடிப்பேன் ஜாட்டி வாங்கிட்டு ஆமா கையால் கையால் பெற்றெடுப்பேன் அந்த மூர்த்தை ஏரில் கண்டு தாகமா உண்டு ஆமா கருவேகத்தை பருவாகத்தை கொண்டு புரிந்து குடிப்பேன் நவகிரகத்தை ஆமா. ஒரு வீட்டில் வச்சு வஞ்சனை செய்வேன் தொந்தரவில் வைப்பேன் தொந்தரவு வைப்பேன் ஆமா மாறாத ஆ. அவர்களை ஆ. சிக்கு பலனை ஆமா. வைதிகளை கட்டி கையை செய்வேன் கட்டி செய்வேன் இஷ்டமார் ஆகாயத்தில் விழும் இஷ்டமார் ஆ. ஆகாயத்தில் இழியும் நீரிடி இலிகளை நீரிடி நீரிடி நெருப்பிடி நெருப்பிடி காரிடி பெருமாடி காலினால் வந்து இப்பாடிய சோழகடமை சிங்கத்தை ஆ. அழைத்து அந்த அழைத்துக்காக ஆ. சீக்கிரம் நமஸ்காரம் சுவாமி நவசிக்கிறேன் அல்லது கண்மணி வீரபத்ரா எனக்கோ அல்லது கண்மணி வீரபத்ரா அலாக்காலும் தந்தையே கண்மணி வீரபத்ரா ஆதாமால தான் பாணிந்த கண்மணியே எங்கப்பா கண்மணியே
ஆதாரம் என்ற தேதாரமாய் சேவித்தபடியா இன்றே நம்ம சுகமாய் வாழ்ந்து வருவாங்க. ஆனால் தந்தையே, இன்றைய தினத்திலே சபை வர வைத்த காரணம் இதை உற்பத்தி செய்த காரணம் என்ன தந்தையே? தெரிவிக்கின்றேன் கண்மணி இடபத்ரா. வைரியை வாட்டுவாய் வல்லமையை காட்டுவாய், வைரியை வாட்டுவாய் வல்லமையை காட்டுவாய், வைரியை வாட்டுவாய் வல்லமையை காட்டுவாய், வைரியை வாட்டுவாய் வல்லமையை காட்டுவாய். கண்மணி இடபத்ரா, எனக்கு ஒரு வயிறு இருக்கின்றான். அவனை அதாதம் செய்ய வரவே அவனை உற்பத்தி செய்த கண்மணி அந்த பகவானை உனக்கு ஒரு கண்மணி வீரபத்ரா கண்மணி வீரபத்ரா தெரிவிக்கின்றேன். தக்கான் என்றன் பாதியே தன்னை கண்டு மோதியே, தக்கான் என்றன் பாதியே தன்னை கண்டு மோதியே, கண்மணி வீரபத்ரா என்னதோ வைராகியவன் தட்சிணாபுரி ஆண்டு வரக்கூடிய அக்கன்தான் அவனை அதாதும் செய்யவே உன்னை உற்பனம் செய்து. ஆனால் தந்தையே, கண்மணி வீரபத்ரா அல்லது கண்மணி வீரபத்ரா சொன்னபடி வெட்டுவார் தொங்கரையும் கட்டுவார், சொன்னபடி வெட்டுவார் தொங்கரையும் கட்டுவார், சொன்னபடி வெட்டுவார் தொங்கரையும் கட்டுவார். சாமி என்று காலில் ஜெயித்தான் கொட்டுவார், சாமி என்று காலில் அல்லது கண்மணி வீரபத்ரா அந்த தட்சிணாபுரி ஆண்டு குறைய தட்சகன் உன் சாமி என்று உன் காலில் வீதான் செய்தான். அவனை லேசாகி விடவே கூடாது. கண்மணி வீரபத்ரா அஞ்சாவது வருவேன் காட்டில் இலவமதி எப்படி காட்டில் இளவஞ்சி எப்படி ஓடுகிறதோ தன்மை போல அவனை பறக்க விட்டு செய்கிறது. கண்மணி வீரபத்ரா நான் ஒரு வரை கேட்கின்றேன். எனக்கு தலைவன் இந்த சுருள் 30 யாவர்களா 42 ரிஷி கூட்டங்களா யாவற்ற மனிதர்கள் எல்லாம் ஜெயிக்க கூடாது. ஒரு கூடாத ஓர் வரமும் எக்காலமும் நான் சாகில்லாத 2 வருஷத்தை தந்தால் நான் அப்படியே சேர்வேன். சாமர்த்தியத்தை அவன் தக்கனை நேரில் கண்டு சக்கனை நேரில் கண்டு யாவரும் செய்து முழு சாமர்த்தியத்தை காட்டி அதாகுதம் செய்து அவர்களை குறிப்பிடுகிறது. அல்லது கண்மணி வீரபத்ரா அல்லது கண்மணி வீரபத்ரா அழுது தந்தை சொர்க்க மத்திய பாதாளம் அப்படி என்று சொல்லக்கூடிய மூன்று லோகத்திலும் சித்தர் முத்தர் முனிவர் தேவர் எம்புடர் எப்பாடுபட்ட வீரலும் உன்னை ஜெயிக்க கூடாத ஓர் வரமும் எக்காலத்திலும் என் நேரத்திலும் எந்த நேரத்திலும் யாராலுமே சாவில்லாத ஓர் வரமும் எதா நேரத்தில் எதை நீ நினைக்கின்றாயோ சிறுசில் அமரும்படியாக 3 வரம் வைத்திருக்கிறேன். சென்று வென்று ஜெயசேலியோடு வருவாய். கண்மணி வீரபத்ரா
அம்மணி வீரபத்ரா அழுத்து வருகிறது சென்று வென்றுவாரு கண்மணி வீரபத்ரா படைகளே அதிக மந்திரம் அங்கங்க வைபவாங்க ஆனால் போதப்படைகளே நீரிடி நீரிடி நெருப்பிடி எத்தனை செய்து உள்ளோம் ஆமா திகிலடைந்து அது சமயம் ஆமா. என் கை மேல் சலியங்களை பலனுக்கு ஆமா. அவரை டக்குனு நேரில் கண்டு நடனக்கு செய்வேன் ஆமா. அதார்கள் செய்வேன் ஆமா போகாமா வாருங்கள் புலவர்களே போகலாம். உட்கார சேர் போடு ஒரு சேர் போடு